நம்ம இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கோடிங் செஷன். ஸோ கோடிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு ஹவுஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு காரா இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ பில்டிங் இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வேணும். கார் இருக்குன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் இல்லாம இப்போ நம்ம டைரக்டா வந்து ஹவுஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சரே இல்லாம ஹவுஸை பில்டே பண்ணாம நம்ம டைரக்டா வந்து சோஃபா வாங்க முடியுமா? இல்லைன்னா வந்து அந்த வீட்டுக்கு தேவையான மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இல்லை பெயிண்ட் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் யோசிச்சா நாட் பாசிபிள். அண்ட் அது இல்லாமல் அதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் மற்ற எல்லா ஒர்க்ஸும் பண்ண முடியும். ஸோ சிமிலர் இங்கே அப்ளிகேஷன்லையும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து வேணும். நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஓரியன்டேஷன் செஷன்ல கூட சொல்லியிருப்பேன். ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ இதை வந்து ஸ்கெலட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ளிகேஷனோட ஒரு ஸ்கெலட்டன் பார்ட் அப்படி கூட இதை சொல்லலாம். ஸோ ஹெச்டிஎம்எல் வந்து ஒன் டைப் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டாக்குமெண்டோட ஸ்ட்ரக்சரை டெஸ்கிரைப் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஒரு ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்டு ரிலேட்டடான விஷயங்களை டெஸ்கிரைப் பண்ணும், இல்லை ப்ரெசென்ட் பண்ணும் நம்மளோட ப்ரௌசர்ல. ஸோ அதுதான் வந்து மார்க்அப் லாங்குவேஜ். அதுல ஒரு டைப் தான் ஹெச்டிஎம்எல். ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இன்னும் வேற 2 டைப் இருக்கு, எக்ஸ்எம்எல் அப்புறம் மார்க் டவுன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ யாரும் பெருசா யூஸ் பண்றது இல்லை. பட் நான் ஷார்ட்டா அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபர், டேட்டா ஷேரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இதுவும் கிட்டத்தட்ட ஹெச்டிஎம்எல் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அந்த டிஃபரன்ஸ் கூட அட் த எண்ட் சொல்றேன். ஹெச்டிஎம்எல் கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் வந்து அந்த மார்க்அப் லாங்குவேஜ் வந்து எதுக்குன்னா டேட்டா ஷேரிங். மார்க் டவுன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் நார்மலா ஒரு மெசேஜ் பண்ணும்போது ஒரு வேர்டை நம்ம நார்மலா டெக்ஸ்ட் பண்ணா அந்த டெக்ஸ்ட் பார்க்க நார்மலா இருக்கும். இதுவே அந்த வேர்டோட ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் 2 ஸ்டார் ஆட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா இருக்கும். ஐ திங்க் சில பேர் மேபி நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சிம்பிள் ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல, நம்ம என்ன வேர்டு வேணா இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த ஹாய் வேர்டோட முன்னாடி 2 ஸ்டார், அந்த ஹாய் வேர்டோட எண்டில் ஐக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்டார் அப்படி ஆட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அது போல்டா இருக்கும், அதாவது டார்க்கா இருக்கும் நார்மலா இருக்கிறத விட. ஸோ அதை தான் போல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஸ்டைல்ஸ் பண்றது, போல்டா மாத்தலாம், லிஸ்டா கொண்டு வரலாம். ஹைஃபன் போட்டு நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது லிஸ்டா வரும், டாட் வச்சு வரும். ஸோ அந்த மாதிரி இன்னும் வேற ஸ்டைலிங்லாம் இருக்கு. நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்றது, அது வந்து இந்த மார்க் டவுன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎம்எல். ஸோ இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட பேஸா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு பேஸ் டெம்ப்ளேட் ஹெச்டிஎம்எல்க்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெச்டிஎம்எல் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக
இந்த விஷயம் இருக்கும். டாக் டைப் இது வந்து ஒரு டாக்குமெண்ட். நம்ம ஒரு ஃபைல் தான் ஆக்சுவலி கிரியேட் பண்ணுவோம். நான் அந்த ஃபைல் என்ன, ஏது அதெல்லாம் சொல்றேன். பட் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் இது என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்காக டாக் டைப் HTML அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். பட் இப்போ இருக்க மாடர்ன் ப்ரௌசர்ஸ் இந்த இதெல்லாம் இல்லாமலே அத நம்ம என்ன கோட் பண்றோமோ, நம்மளோட HTML கோட் நம்ம என்ன பண்ணாலும் அது HTML தான் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த விஷயங்கள் இல்லாம. பட் ஓல்டு ப்ரௌசர் ஐடென்டிஃபை பண்ணாது. இந்த இந்த ஸ்டார்ட்டிங் இந்த லைன் ஆஃப் கோட் இல்லைன்னா. ஓகே. பட் இப்போ இருக்க மாடர்ன் ப்ரௌசர்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இது இல்லைனாலும் ஒர்க் ஆகும். அது HTML அப்படின்றத அது ரெகக்னைஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணிடும். ஓகேவா? பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் வந்து HTML அப்படிங்கிற ஒரு டேக். அந்த அந்த HTML அப்படிங்கிறதுல அதுக்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா குடுப்போம். ஓகே. அதாவது நமக்கு தேவையான கன்டென்ட் எல்லாத்தையுமே அதுக்குள்ள போட்டாதான் அந்த கன்டென்ட் நம்மளோட ப்ரௌசர்ல, அதாவது நம்மளோட அப்ளிகேஷன்ல விசிபிளா இருக்கும், பிரசன்ட் ஆகும். ஓகேவா? மேபி இது நான் எல்லா டேக்கும் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னொரு இது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம இப்போ நார்மலா ஒரு google.com போலாமே. ஜஸ்ட் google.com. ஸோ இதுல நீங்க என்னென்னலாம் நம்மளால இங்க பார்க்க முடியுது? ஒரு கூகுளோட லோகோ இருக்கு இங்க. அடுத்தது இங்க வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு. இங்க தான் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம சர்ச் பண்ணுவோம். அடுத்தது வந்து இங்க ஏஐக்காக சில விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. ஆடியோ இருக்கு. இங்க ஏதாவது ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏஐ மோட் இருக்கு. ஸோ இந்த மாரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இந்த ஃபில்டர்ல குடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க வந்து கூகுள் சர்ச், அப்புறம் சம் டாக்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க லாங்குவேஜஸ்க்காக குடுத்துருக்காங்க. அண்ட் சம் அதர் விஷயங்கள், சைன் இன் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த பேஜ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? இப்போ எப்படி இந்த இடத்துல இந்த லோகோ வருது? எப்படி இந்த இடத்துல இங்க அபவுட், ஸ்டோர், இல்ல இந்த கன்டென்ட், இந்த இடத்துல இந்த ஒரு பாக்ஸ் இன்புட், இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த HTML யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த HTML யூஸ் பண்ணி தான் நம்மளால நம்ம பேஜுக்கு தேவையான விஷயங்கள நம்மளால கொண்டு வர முடியும், நம்மளோட அப்ளிகேஷன்ல. ஓகே. ஸோ அதுதான் இப்போ பண்ண போறோம். ஸோ அதுதான் அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேக். டேக் அப்படிங்கிறது HTML இருக்க ஒரு கீவேர்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆ இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இது வந்து ஒரு டேக். அதாவது இந்த லெஸ் தென் இந்த லெஸ் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த பி அதாவது லெட்டர். இப்போதைக்கு ஒரு ஒரு லெட்டர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அது சொல்றேன் என்னென்ன அப்படின்ற மாரி. ஒரு டேக்கோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, லெஸ் தென் சிம்பிள், ஒரு கேரக்டர், அதாவது ஒரு லெட்டர். அடுத்தது வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பனிங் டேக். டேக்ல 2 இருக்கு. ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இந்த பேர ஓப்பனிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த க்ளோசிங். க்ளோசிங்க்கு ஒண்ணும் இல்ல. அதேதான். லெஸ் தென் சிம்பிள், ஒரு ஸ்லாஷ், அப்புறம் அந்த லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ். இதுதான் க்ளோசிங் டேக். இததான் ஓவராலா டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டேக்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் HTML-ல. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த இப்போ HTML-ல வந்து நெறைய டேக்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு டேக் இந்த பி டேக். பி அப்படிங்கிறது எத டிஃபைன் பண்ணும்னா பேராகிராஃப். ஸோ நமக்கு இப்போ நம்மளோட அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு பேராகிராஃப் அதாவது சென்டென்சஸ நம்மளோட அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த பி டேக்க யூஸ் பண்ணுவாங்க. பேராகிராஃப். பின்றது பேராகிராஃப். ஓகே. ஸோ அத தெரியணும்னா, நமக்கு இந்த ஓப்பனிங் டேக் போட்டு, அதுக்கு நடுவுல நம்மளோட கன்டென்ட்ட குடுக்கணும். அதுக்கப்புறம் குளோசிங் டேக் போடணும். அப்போதான் ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து பேராகிராஃப். இந்த கன்டென்ட்ட நம்ம பேராகிராஃப் ஃபார்மேட்ல நம்மளோட அதாவது அந்த அப்ளிகேஷன்ல ரெண்டர் பண்ணணும். அப்படிங்கிறத ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அந்த பேட்டர்ன்ல ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ அது நம்ம பண்ணி பார்க்கலாம்.
பஸ் ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, டேகோட ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து டேக் வந்து பார்த்தோம். ஒரு க்ளோசிங் டேக், ஒரு ஓப்பனிங் டேக். 2 டேக் பார்த்தோம். ஸோ இந்த ஓப்பனிங் டேகு, க்ளோசிங் டேகு, அதுக்கு 2 டேகுக்கும் நடுவுல கன்டென்ட், நமக்கு தேவையான கன்டென்ட் என்ன வேணா இருக்கலாம். இங்க எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கு. இந்த கன்டென்ட். அடுத்தது இந்த ஓப்பனிங் டேக்ல அட்ரிபியூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த டேகுக்கு இப்போ பேராகிராஃப் டேக் நம்ம போட்டோமா, அந்த பேராகிராஃப் டேகுக்கு அடிஷ்னலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்மளால குடுக்க முடியும் அப்படின்னா, அந்த அட்ரிபியூட்ஸ யூஸ் பண்ணி தான் குடுக்க முடியும். அட்ரிபியூட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக்ல நம்மளால அட்ரிபியூட்ஸ போட முடியாது. ஸோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக் இருக்கணும். அதாவது ஓப்பனிங் டேக், அட்ரிபியூட்ஸ், கன்டென்ட், க்ளோசிங் டேக். இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எலமெண்ட். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எலமெண்ட் அண்ட் டேக் அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக். அந்த ஃபார்மேட் வந்து லெஸ் தென், அந்த கேரக்டர், அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் மறுபடியும் லெஸ் தென் சிம்பிள், ஸ்லாஷ், அந்த கேரக்டர், கிரேட்டர் தென் சிம்பிள். இதுதான் வந்து டேகோட ஃபார்மேட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த டேக்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, அந்த டேக் வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு லைவா காட்டுறேன் அந்த டேக் வந்து என்ன பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப்பு. அப்போ இந்த டாக்குமெண்ட் டைப்புக்கு எல்லா டாக்குமெண்ட் டைப்புக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம்னா டாட் டிஓசி அதுதான் அதோட ஃபார்மேட். எக்ஸல் நம்ம கிரியேட் பண்ணோம்னா சிஎஸ்வி அப்படின்னு ஃபார்மேட் இருக்கும், இல்லை எக்ஸ்எல்எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைலுக்கும் ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ இமேஜுக்கு ஜேபிஜி, வீடியோஸ்க்கு MP4, இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைலுக்கும், அதாவது ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இங்க HTML-க்கு டாட் HTML அப்படிங்கிறது தான் அந்த ஃபைலோட ஃபார்மேட், அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். டாட் HTML போட்டு நான் நேம் வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். நீங்க என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்றத நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேஜ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? HTML-ல. ஆனா நான் இன்னொன்னு சொன்னேன். மாடர்ன் ப்ரௌசர் நம்மளோட பேஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாமலே அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இது HTML தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளோட ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி. நம்ம இப்போ பேஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியே பண்ணுவோம். நம்ம வேணும்னா அது இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு பேஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன். ஸோ எல்லாருக்கும் கரெக்டா ஜூம் லெவல் இருக்கா? உங்க எல்லாருக்கும் இந்த கோட் விசிபிளா இருக்கா, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுமா? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதுதான் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்த மாதிரி டாக் டைப், அந்த HTML அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடுத்தது இந்த HTML டேக், அதுக்குமே இங்க பாருங்க ஓப்பனிங், HTML-ஓட ஓப்பனிங் டேக், இங்க HTML-ஓட க்ளோசிங் டேக். அடுத்தது இந்த ஹெட் டேக். இந்த ஹெட் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது இது வந்து ஒரு அப்ளிகேஷன், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த ஹெட் டேக் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஹெட் டேக்குள்ள நம்ம அப்ளிகேஷனோட மெட்டா டேட்டாஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். மெட்டா டேட்டாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம அப்ளிகேஷனோட டைட்டில் என்ன, இந்த அப்ளிகேஷனோட ஆத்தர் யாரு, இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த அப்ளிகேஷனோட அந்த ஸ்கேலிங்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷனோட மெட்டா டேட்டாஸ் அண்ட் அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷனை இந்த ஹெட் டேக் உள்ள நம்ம கொடுக்கணும்.
ஓகேவா? இந்த ஹெட் டேக்குள்ள போயிட்டு நமக்கு பேஜ்ல ரெண்டர் ஆகுற கண்டென்ட் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க கூடாது. அது கொடுத்தாலும் பேஜ்ல வராது. இங்க இங்க நம்ம என்ன கொடுத்தாலும் அது பேஜோட மெட்டா டேட்டாவா இல்ல இன்ஃபர்மேஷனா இருக்குமே தவிர நம்மளோட பேஜ்ல அது விசிபிளா இருக்காது. ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாடி டேக். இந்த பாடி டேக் வந்து எதுக்கு அப்படின்னா, பாடி டேக்குக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும், என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அது HTML-ல விசிபிளா இருக்கும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன்ல விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஷார்ட்கட்ல கிரியேட் பண்ணேன். நான் மேபி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மேனுவலா டைப் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாக் டைப் HTML. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் HTML அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் HTML டேகை ஓப்பன் பண்ணணும். கரெக்டா? ஸோ HTML-ஓட ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். இது 2க்கும் நடுவுல நான் வந்து எனக்கு தேவையான டேக், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டுக்குள்ள நான் வந்து டைட்டில் டேக் வச்சு என்னோட என்னோட அப்ளிகேஷனோட நேம் கொடுக்குறேன். மை அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது இந்த மெட்டா டேட்டா மட்டும் போதும். நம்ம வேணும்னா மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாடி. ஸோ இந்த பாடி கண்டென்ட்குள்ள ஜஸ்ட் நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சும்மா வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு, இப்போ என்னோட ஆட்டோ சேவ்ல இருக்கு. நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை இங்க இருக்கு அந்த ஃபைலு. நான் இந்த ஃபைலை என்னோட ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணனா நான் என்ன கொடுத்தனோ அந்த கண்டென்ட் இங்கே விசிபிளா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்றது இங்க விசிபிளா இருக்கு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை தான் நான் என்னோட பாடி டேக் உள்ள கொடுத்தேன். கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது இந்த பாடி டேக் உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த டைட்டில் எங்க விசிபிளா இருக்கும் இல்ல எங்க தெரியும் அப்படின்னா, என்னோட டேபோட நேம் அந்த டைட்டிலா இருக்கும். இங்க பாத்தீங்களா? மை அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கா? ஸோ அதுதான் வந்து நான் கொடுத்த டைட்டில். ஸோ அப்ப அந்த டைட்டில் அப்படிங்கிறது இந்த பேஜ் இதுதான் என்னோட பேஜ், என்னோட அப்ளிகேஷனோட பேஜ். இங்க வராது. நான் கொடுக்குற ஹெட்டுக்குள்ள என்ன கொடுத்தாலும் இங்க வராது. ஸோ அங்க கொடுக்கறது அப்ளிகேஷனோட மெட்டா டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ பாடியில என்ன கொடுத்தாலும் இங்க நம்மளோட பேஜ்ல வரும். இப்போ நான் இங்க போயிட்டு ஹலோ வேர்ல்டு கூட சேர்ந்து சும்மா இன்னொன்று கொடுக்குறேன். வெல்கம் சம்திங் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நான் இங்க என்னோட ப்ரௌசர்ல வந்து ஜஸ்ட் ரீலோட் பண்ணனா எனக்கு அந்த கண்டென்ட்டும் இங்க ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் HTML ரன் பண்றதுக்கான வழிகள். ஸோ இப்படிதான் வந்து நம்ம HTML ரன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். நார்மலா இப்போ இங்க வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபைல் வேணும். இப்போ இன்னொரு இண்டெக்ஸ் ஃபைல் ஐ மீன் எனக்கு இன்னொரு HTML ஃபைல் வேணும்னா ஜஸ்ட் நான் இங்க ஓப்பன் நியூ ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நியூ ஃபைல் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வந்து சாம்பிள் டாட் HTML அப்படின்னு இப்படி கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு HTML ஃபைல் இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் காட்டும், HTML சிம்பிள். ஸோ நம்ம வேணும்னா இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். VS கோடு நமக்கு சில ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் HTML இப்படி டைப் பண்ணீங்கன்னா இங்க ரெண்டாவதா இருக்குல்ல HTML5 அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா டேகும் நம்மளா மேனுவலா டைப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ விஎஸ் கோட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய நமக்கு டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஷார்ட்கட், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த HTML இன்னும் வேற என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம இங்க வர வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இது ஒரு நார்மல் கண்டென்ட். என்ன போட்டாலும் இப்படிதான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தெரியும். ஆனா இப்போ எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு ஹெட்டிங் வந்து எனக்கு வேணும். ஹெட்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்காது. கரெக்டா? இது வந்து ஒரு நார்மல் கண்டென்ட். இந்த மாதிரி வந்து ஹெட்டிங் இருக்காது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களோட விசிபிலிட்டிக்காக.
ஸோ ஹெட்டிங் வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு நார்மல் கண்டென்ட். கரெக்டா? இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டிங்க்கு ஹச் அப்படிங்கிறது அந்த டேகோட நேம். அதுல 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு 1, 2 சொல்றேன். மீதிலாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் ஹெட்டிங்ல 6 டைப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் H1 அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். இங்கேயுமே பாருங்க, நான் டேக் ஓப்பன் இங்க சொல்ல போனா இது நான் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் நான் டைப் பண்ணணும். அதாவது இப்படி பண்ணணும். லெஸ் தென் சிம்பிள் H1 அதுதான் டேகோட நேம். அப்போ க்ளோசிங் சிம்பிள் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. பட் நான் வந்து டைப் பண்றேனே. இப்படி போட்டு அது லெஸ் தென் ஸ்லாஷ் அப்புறம் H1 அப்புறம் மறுபடியும் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நான் மேனுவலா டைப் பண்ணும். ஆனா விஎஸ் கோட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜஸ்ட் வெறும் டேகோட நேம் H1 அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா இங்கே காட்டும். H1 எம்பெட் அப்ரிவேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து நான் அங்க காட்டும் போது ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த டேகை எனக்கு கிரியேட் பண்ணிடும். அந்த ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். இந்த மாதிரி எந்த டேக் நேம் நம்ம ஜஸ்ட் அந்த நேமை போட்டா அந்த லெட்டரை போட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட். ஜஸ்ட் நம்ம டேக் நேம் டைப் பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்போ H1 அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஹெட்டிங் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் 1 இந்த கண்டென்ட்டை 2 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்குக்கு பிட்வீன்ல நம்ம கண்டென்ட்டை கொடுக்கணும். அப்பதான் அந்த டேகுக்கான ஸ்டைல்ஸ் அண்ட் அந்த டேகா அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அந்த கண்டென்ட். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். இப்போ இங்க வந்து இது வந்து பாடி கண்டென்ட். ஓகேவா? இது எந்த டேக் உள்ள இல்ல, பாடி டேக் உள்ள இருக்கு இந்த பாடி கண்டென்ட். ஆனா இந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது H1 குள்ள இருக்கு. கரெக்டா? இப்போ அது ரெண்டுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இந்த பாடி கண்டென்ட் அப்படிங்கிறது நார்மலா அப்ளை ஆகுது. ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட், ஒரு நார்மல் டெக்ஸ்ட். ஆனா இந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அதோட சைஸ், அதோட திக்னஸ், அந்த வேர்டோட போல்ட்னஸ் சொல்லுவாங்க. திக்னஸ், லெட்டரோட திக்னஸ் வச்சுக்கோங்க, போல்ட்னஸ். அது அதுக்கப்புறம் அதோட ஓவரால் எடுத்துக்கிற ஸ்பேஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? ஸோ ஏன் அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த டேகோட ஒரு யூசேஜ். நம்ம நார்மலா போட்டா நார்மல் கண்டென்ட்டா இருக்கும். பை டிஃபால்ட் கண்டென்ட் ஸ்டைல் வந்து அதை அப்ளை பண்ணும். ஆனா இந்த மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணனா HTML ஒரு டேகுக்கும் ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். இப்போதைக்கு ஸ்டைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டோட எப்படி சொல்லலாம், அந்த கண்டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அப்ளை ஆகுற சில ஸ்டைல் இல்ல வந்து சில அடிஷ்னல் லைக் அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் வேற இப்ப நார்மல் கண்டென்ட்டா இல்லாம கொஞ்சம் மாத்தி நமக்கு தேவையான மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா சில ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணும் அந்த டேக். ஓகே, இப்போ நம்ம H1 டேக் யூஸ் பண்றோம். ஸோ அந்த H1 டேகுக்கு சில ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ன அந்த அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை உங்களால பார்க்க முடியும், நீங்களும் பார்க்கலாம். இப்போ இந்த கண்டென்ட், இந்த பாடி கண்டென்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த பாடி கண்டென்ட்டுக்கு பை டிஃபால்ட் என்ன ஸ்டைல் அப்ளை ஆகுதோ அந்த ஸ்டைல் அப்ளை ஆகுது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகே, இங்க பாருங்களேன். இப்போ H1க்கு ஃபாண்ட் சைஸுங்கிறது தான் இதோட சைஸ். இந்த ஒரு லெட்டரோட சைஸ் என்ன அப்படிங்கிறது இங்க 2EMல அப்ளை ஆகுது. நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். EMனா என்ன, பிக்சல்னா என்ன, REMலாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு சிம்பிள், இந்த H1 நம்ம அப்ளை பண்ண டேக் இங்க இருக்கு. அந்த டேகுக்கு சில டிஃபால்ட் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் சில ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை ஆகுறதுனால தான் இந்த கண்டென்ட் இந்த மாதிரி விசிபிளா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அது எல்லாம் என்ன, ஏன் அது அப்ளை ஆகுது, அதை எப்படி நம்ம மாத்துறது, அதெல்லாம் சிஎஸ்எஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பை டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹெட்டிங்ல இந்த மாதிரி மொத்தம் 6 டைப் இருக்கு. H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. எல்லாமே
கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். H1ங்கிறது ஒரு பெரிய டெக்ஸ்டா இருக்கும், மெயின் ஹெட்டிங். H2ங்கிறது சப் ஹெட்டிங். H3ங்கிறது அதுக்குள்ள வர ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி அந்த லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். லெவல் 1, 2, 3, 4 அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் அந்த டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங்கை கொண்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு பேராகிராஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி டேக் வந்து பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ பி டேக் ஜஸ்ட் நான் லெட்டர் டைப் பண்ணால் எனக்கு அந்த டேக் ரெஃபர் பண்ணும். நான் ஜஸ்ட் என்டர் அடித்தா போதும். இப்போ இதுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சும்மா சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே போயிட்டு ரீலோட் பண்ணனா என்னோட பேராகிராஃப் வந்துடும். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பேராகிராஃபை இப்படி செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி டேகுக்கு சில ஸ்டைல்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகுது எக்ஸ்ட்ரா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஹெட்டிங்க்கு அப்ளை ஆகிற ஸ்டைல்ஸும் பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகிற ஸ்டைல்ஸும் சேம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், ஒரு டேகுக்கும் ஒரு HTML டேகுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும் அந்தந்த டேகுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு பேராகிராஃபை கொண்டு வரதுக்கு பி டேக் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இப்போ ஹெட்டிங் கொண்டு வந்தாச்சு, பேராகிராஃப் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது நான் வந்து இந்த 2 ஹெட்டிங்க்கும் யூஸ்வலி நம்ம ஹெட்டிங்க்கு கீழே ஒரு லைன் போடுவோம். கரெக்டா? ஒரு லைன் போட்டு இதுதான் ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் வரதெல்லாம் அதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த லைன் போடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, HR அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? ஸோ அந்த டேக் வந்து HR. ஸோ இப்போ நான் இங்கே போய் ரீலோட் பண்ணால் ஜஸ்ட் எனக்கு இங்கே ஒரு லைன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு லைன் வரணும், ஹெட்டிங் கீழே எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா HR டேக். இப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டேகுக்கு நான் க்ளோசிங் டேக் போடலை. கரெக்டா? மற்ற எல்லா டேகுக்குமே க்ளோசிங் டேக் இருக்கு. ஆனால் நான் இந்த HR டேகுக்கு மட்டும் க்ளோசிங் டேக் போடலை. ஏன் அப்படின்னா HTML-ல சில டேக்ஸுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ அதை வந்து அன்பேர்டு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த டேகுக்கெல்லாம் க்ளோசிங் டேக் இருக்கோ அந்த டேக் எல்லாம் பேர்டு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் க்ளோசிங் டேக் இல்லையோ அதெல்லாம் அன்பேர்டு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்பேர் டேக்ல ஒரு டேக் தான் இந்த HR. இதுக்கு வந்து பேர் கிடையாது, விச் மீன்ஸ் க்ளோசிங் கிடையாது, ஒன்லி ஓப்பனிங் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் சில அன்பேர்டெல்லாம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு லைன் கொண்டு வர HR. அடுத்தது இப்போ நான் இங்க வந்து ஹெட்டிங்லாம் கொண்டு வந்துட்டேன், பேராகிராஃப் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்டா மாற்றணும் அப்படி வச்சுக்கலாமே. போல்ட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் நான் வந்து இப்போ போல்டா மாற்றணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இதை போய் பார்த்தோம்னா நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நார்மலாக போல்ட் டெக்ஸ்ட் இருக்கா, இதுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக எதுவும் அப்ளை ஆகலை. நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக மாற்றணும், நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு போல்டுனே ஒரு டேக் இருக்கு, அதாவது பி டேக் நேம் வந்து பி. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் நான் கொடுத்தேன்னா இது வந்து போல்டா எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அதே சைஸ்ல தான் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்டோட போல்ட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அந்த டெக்ஸ்டோட போல்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் போல்ட் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ நான் இந்த போல்ட் டேக்கை செலக்ட் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட்னு இருக்கும். ஸோ வெயிட்னா இதோட அந்த திக்னஸ், அதோட அந்த எப்படி சொல்றது, அதோட அந்த இதோட போல்ட்னஸ் எப்படி இருக்கு, வெயிட், அதை தான் ஆக்சுவலி இந்த டெக்ஸ்ட்டை தான் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் ஆல்ரெடி ஃபாண்ட் சைஸ்ன்னு ஒன்று சொன்னேன். ஃபாண்ட் அப்படின்னா டெக்ஸ்ட், அந்த ஒரு எலமெண்ட்ல இருக்க ஒரு டெக்ஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். இல்லை சிங்கிள் டெக்ஸ்ட் இருந்தால் சிங்கிள் டெக்ஸ்ட், எனிதிங். ஃபாண்ட் அப்படிங்கிறது டெக்ஸ்ட். சைஸ் அப்படின்னா அதோட சைஸ், அது எவ்வளோ சைஸ்ல இருக்கு, 10 பிக்சல்ல இருக்கா, 20 பிக்சல்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாமே சைஸ்லாம் மீட்டர், மில்லிமீட்டர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிக்சல், EMன்னு இருக்கும், REMன்னு இருக்கும், ரூட் எலமெண்ட் இல்லை எலமெண்ட் சைஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சைஸ் அப்படின்றது அதோட அது எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது சைஸ். வெயிட் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்டோட
போல்ட்னஸ் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்குமா? இல்ல மீடியமா இருக்குமா? இல்ல நல்லா போல்டா இருக்குமா? அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம டேக் மூலியமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த போல்டு டேக் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப அடுத்து வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ட ஆ நம்ம நார்மலா வேர்ட் டாக்குமெண்ட்லலாம் இந்த போல்டுலாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? போல்டா ஒரு டெக்ஸ்ட் வேணும். அடுத்தது அதிகமா யூஸ் பண்றது என்னன்னா, இட்டாலிக். அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கும். இட்டாலிக் மாதிரி. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஐ டேக் அவ்வளோதான். இட்டாலிக் வேர்ட் சம்திங் இந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்க போயிட்டு இத பார்த்தா, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இட்டாலிக் வேர்ட் வந்து இங்க அப்ளை ஆகும். ஒரு மாரி கொஞ்சம் சாய்ஞ்சி, அந்த இட்டாலிக் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். அவ்வளோதான். இட்டாலிக் டேக் போட்டா, அந்த இட்டாலிக் ஸ்டைல் அந்த கன்டென்ட்க்கு இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. அடுத்து நீங்க இப்போ நெறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நெறைய வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் பார்ப்போம். அதுல ஆஃபர்ஸ் மாரிலாம் சில இது குடுப்பாங்க. அதாவது அ இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ரேட் 1200. ஆனா இவ்ளோ ஆஃபர் போக அந்த ஒரிஜினல் ரேட்ட கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அடிச்சிருப்பாங்க மேல ஒரு கோடு போட்டு. அது வந்து ஆஃபர் போக அதோட ஒரிஜினல் பிரைஸ் 800 சம்திங் இந்த மாரி இருக்கும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்ட நான் அடிக்கணும். மேல வந்து ஒரு கோடு போடணும். இல்ல அந்த டெக்ஸ்ட் வந்து கிடையாது அப்டின்னா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா, டெலீட் அப்படிங்கிற அந்த டேக். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் DEL அந்த டேக்கோட நேம். இப்ப இதுக்குள்ள நான் வந்து சும்மா ஆர்எஸ் 1200 இப்படின்னு குடுத்துட்டு, இதுக்கு பக்கத்துல சும்மா 800 இப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த 1200 அடிச்சிருக்கணும். 800 நார்மலா வரணும். கரெக்ட்டா? இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இங்க வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இங்க வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாரி கிளியரா இல்ல. கரெக்ட்டுங்களா? எல்லாமே ஒரே லைன்ல வருது. பெருசா என்னால ரீட் பண்ண முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்ப இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். தனித்தனி லைனா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு டேக் இருக்கு. அது என்ன டேக்னா, பிரேக் டேக். அந்த டேக் என்னன்னு சொன்னா பிஆர். அதுதான் அதோட அந்த லெட்டர். அந்த டேக் நேம். பிஆர் அப்டின்னா பிரேக். இதுக்கும் க்ளோஸ் டேக் கிடையாது. எப்படி ஹெச்ஆருக்கு க்ளோஸ் டேக் கிடையாதோ, அதே மாரி இந்த பிரேக் டேக்குக்கும் க்ளோஸ் டேக் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் டேக்குக்கு அப்புறம் இருக்கிற இந்த என்னோட இந்த கன்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன்க்கு வந்துருது. ஸோ பிரேக் டேக் எதுக்குன்னா, ஒரு லைன பிரேக் பண்ணி புதுசா ஒரு லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி சேம் லைன்லயே இருந்துச்சு. நான் பிரேக் டேக் இந்த இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணேன். அதனால எனக்கு அத அந்த லைன விட்டுட்டு புதுசா ஒரு லைன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்ப புது லைன்ல என்னோட அடுத்த அப்புறம் இருக்க எல்லா கன்டென்ட்டும் வந்துருச்சு. ஓகே. ஸோ ஒரு நியூ லைன கிரியேட் பண்றதுக்கு அந்த பிரேக் டேக் வந்து நமக்கு தேவ. ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெலீட் டேக் வந்து 1200 கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது அடிச்சிடுச்சு. என்னோட கன்டென்ட் இங்க என்னோட 800 அப்படிங்கிறது அந்த இது நார்மலா எப்பயும் போல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு அந்த டெலீட் டேக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஆ அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேக்ஸ் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு டேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னொரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒன்னு. இப்போ ஆ நம்ம இப்போ இந்த கூகுள் இதுவே கூட எடுத்துக்கலாமே. இப்போ இங்க அபௌட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இந்த அபௌட்ட கிளிக் பண்ணேன்னா, ஒரு பேஜ்க்கு போகுது. சம் பேஜ் இப்போதைக்கு ஒரு பேஜ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி நான் இப்ப இந்த ஸ்டோர் கிளிக் பண்ணேன்னா, அது ஒரு பேஜ்க்கு போகும். ஏதோ ஒரு பேஜ லோட் பண்ணுது. இப்போ இதே மாதிரி என்னோட அப்ளிகேஷன்லயும் நான் வந்து ஒரு லிங்க் குடுக்கணும். அதாவது இப்ப இந்த கூகுள் லிங்க்கே நான் குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நெறைய வெப்சைட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கூகுள்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணா கூகுளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா குரோம்க்கு நேவிகேட் பண்ணி விட்டுரும். ஸோ, இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன்லேருந்து கூகுளுக்கு நேவிகேட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? அப்படின்னா, அதுக்கு ஒரு டேக் இருக்கு. ஸோ, அந்த டேக் வந்து ஏ டேக். ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ டேக். இந்த ஏ டேக்கோட ஓப்பனிங், குளோசிங்க்கு நடுவுல நம்மளோட கன்டென்ட் குடுக்கணும். ஸோ, நான் இப்ப வந்து கூகுள் லிங்க் இப்படி குடுக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த லிங்க்க நான் எங்க குடுக்குறது? கூகுளோட லிங்க். அதாவது இதுதானே அந்த கூகுளோட லிங்க்கு. google.com அப்படிங்கிறது. இந்த லிங்க்க நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லிங்க்க நான் எங்க குடுக்கணும்னா, இந்த ரெஃபரன்ஸ்ல குடுக்கணும். href அப்படின்னு இருக்கு.
ஸோ இந்த ரெஃபரன்ஸா நான் அந்த லிங்கை நான் இங்க பேஸ்ட் பண்ணணும். href அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேகோட ஓப்பனிங்குள்ள நம்ம அந்த டேக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து ஒரு லிங்க் டேக். அப்போ நான் அந்த லிங்கை நான் கொடுக்கணும், அந்த டேகுக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷனா கொடுக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றது இந்த href ஆட்ரிபியூட். இதுக்கு பேர் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேகோட இன்ஃபர்மேஷன். அதுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு ஆட்ரிபியூட்டோட நேம், இன்னொன்னு அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. இங்க நேம் என்னன்னா href அப்படிங்கிறது நேம், வேல்யூ இந்த லிங்க். இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு இங்க பார்த்தோன்னா எனக்கு அந்த இது வந்துருச்சா, நான் இப்போ இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணனா எனக்கு கூகுளுக்கு போயிடும். நான் என்ன லிங்க் கொடுத்தனோ அந்த லிங்க்குக்கு என்ன நேவிகேட் பண்ணி விட்டுரும், மூவ் பண்ணி விட்டுரும். ஓகே, நான் நம்மளோட அப்ளிகேஷன்ல தான் இருக்கேன். ஜஸ்ட் இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த லிங்க், ஆங்கர் டேக் லிங்க். நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு கூகுளுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த லிங்க் வேணும்னாலும் நம்மளோட அப்ளிகேஷன்ல லிங்க் பண்ணிக்க முடியும் யூசிங் இந்த ஏ டேக். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம லிங்க் கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த கூகுளில் வந்து இங்க ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க, லோகோ. கரெக்டா? இது ஒரு இமேஜ்னு வச்சுக்கலாம். இது ஒரு இமேஜ் தான், லோகோன்றது ஒரு இமேஜ். ஸோ நம்மளும் நம்மளோட அப்ளிகேஷன்ல ஒரு இமேஜை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கு, ஐஎம்ஜி. ஐஎம்ஜி அப்படின்னா என்னன்னா இமேஜ். ஓகேவா? ஸோ ஐஎம்ஜி இதுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது இமேஜ் டேக்குக்கு. ஸோ இதுல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜோட சோர்ஸ், என் இமேஜ் எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்ல நான் கொடுக்கணும். எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, இமேஜ் 1 அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. இதுதான் அந்த இமேஜ். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜோட பாத்தை அப்படியே காப்பி பண்ண போறேன். ஸோ இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பாத்துன்னு இருக்கும். நான் இதை கொடுத்துட்டுனா காப்பி ஆகும். இதை எடுத்துட்டு வந்து இந்த சோர்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணணும். என்னோட ஃபுல் அந்த இமேஜ் பாத்து எங்க எக்ஸாக்டா எங்க இருக்கு, டி டிரைவ்ல ரூரல் யூத்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ள இது இருக்கு. நான் என்னோட எக்ஸாக்ட் பாத்தை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் போயிட்டு இங்க செக் பண்றேன் அந்த இமேஜ் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் எனக்கு லோட் ஆயிருக்கு. ஓகே, அந்த பெரிய இமேஜ் வந்து எனக்கு லோட் ஆயிருக்கு, நல்லா பெருசா இருக்கு. இதுதான் அந்த இமேஜ். ஓகேவா? இதோட சைஸ், டிஃபால்ட் சைஸ் இவ்வளவு பெருசுன்றதுனால இப்படி இருக்கு. நம்ம அதை சின்னது பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு இமேஜை கொண்டு வர்றதுக்கு இந்த ஐஎம்ஜி டேக் யூஸ் பண்ணணும். அதுல நம்மளோட இமேஜோட எக்ஸாக்ட் லொகேஷனை கொடுக்கணும். அதுதான் சோர்ஸ். இப்போ நான் வந்து என்னோட லொகேஷன்லயோ இல்ல என்னோட இமேஜ் நேம்லயோ நான் தப்பு பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள், இங்க இமேஜ் 1 இருக்கா, நான் 3 கொடுக்குறேன். இப்படி ஒரு இமேஜே கிடையாது. கரெக்டா? அப்போ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இமேஜ் வந்து லோட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜே தெரியலையா, எதுவுமே தெரியல, இமேஜ் லோட் ஆகல. அப்போ ஒரு அப்ளிகேஷன்ல எங்கெல்லாம் இமேஜ் லோட் ஆகலையோ அட்லீஸ்ட் எனக்கு அந்த இடத்துல அது என்ன இமேஜ் லோட் ஆகணும்ன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனாவது நான் கொடுக்கணும். அந்த இடத்துல இமேஜ் சம் ப்ராப்ளம், அந்த இமேஜ் லோட் ஆகல, ஓகே. ஆனா இமேஜ் லோட் ஆகல, அப்ப அந்த இடத்துல என்ன இமேஜ் வரும்ன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா அஸ் எ டெவலப்பரா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும்ல, இல்ல ஒரு யூசரா அட்லீஸ்ட் அங்க என்ன இமேஜ் லோட் ஆகும்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. ஸோ அதுக்காக ஒரு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுதான் இந்த ஆல்ட். ஆல்ட் அப்படிங்கிறது ஆல்டர்னேட். ஸோ இதுல நம்மளால ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து இமேஜ் தானே, நான் வந்து சும்மா இது வந்து ஒரு நேச்சர் இமேஜ், ஸோ நேச்சர் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இதுக்கு ஆல்டர்னேட்டா. ஸோ இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா எனக்கு இந்த கண்டென்ட் எனக்கு விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க போயிட்டு ரீலோட் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா நேச்சர் இமேஜ் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ எப்போல்லாம் இமேஜ் லோட் ஆகிறது ஃபெயில் ஆகுதோ, என்ன ரீசன் வேணா இருக்கலாம், அது லொகேஷன் தப்பா இருக்கலாம், இல்ல அந்த இமேஜ் அந்த லொகேஷன்ல இல்லாம கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்.
ஸோ அப்போலாம் எனக்கு இந்த ஆல்டர்னேட் வேர்டு வந்து என்னோட அப்ளிகேஷன்ல விசிபிளா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஆல்ட் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இப்போ ஆல்டர்னேட்டும் நான் கொடுத்துருக்கேன், இமேஜும் இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் தான் லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இமேஜ் இமேஜ் இல்லைன்னா அந்த ஆல்டர்னேட் ஒர்க் ஆகும். இப்படிதான். ஓகே. ஸோ இப்போ இமேஜ் இருக்கு, இமேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்க்க ரொம்ப பெருசா இருக்கா, நான் அதை வந்து ரீசைஸ் பண்ணணும், அதாவது சின்னது பண்ணணும். ஏன்னா அது இமேஜ் ஃபுல்லா என்னால பார்க்க முடியல. ஸோ அதுக்கு இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு, வித். வித்னா அதோட அதாவது ஹரிசாண்டலா அதோட சைஸை குறிக்கும், அதுதான் வித். ஸோ இதுல நம்ம வந்து இப்போ ஒரு 300 பிக்சல், இங்கதான் வந்து வேல்யூவை பிக்சல்ல கொடுக்கணும். நான் மேபி நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கும்போது இன் டெப்தா பார்க்கலாம். இப்போதைக்கு 300 அப்படிங்கிறது அதோட சைஸ். இந்த சைஸுக்கு எனக்கு இமேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு ரீலோட் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா அந்த 300 சைஸுக்கு எனக்கு வந்துடும். ஓகே. அந்த இமேஜ் சின்னதாகி கரெக்டாக அந்த ஃபுல் இமேஜ் எனக்கு விசிபிளா இருக்கு. இந்த வித்ன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி என்னால் அந்த இமேஜோட சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இமேஜ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம யூஸ்வலா வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓகே, லிஸ்ட். நம்ம நார்மலி ஒரு லிஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். கரெக்டா? நம்ம என்ன டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாலும் லிஸ்ட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷன்ல போனாலும் நம்ம நிறைய லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி கொண்டு வரலாம்னா, லிஸ்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்று ஆர்டர்டு லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டர்டு லிஸ்ட். இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா அந்த நேம்ல இருக்கு அதுக்கான மீனிங். அந்த 1 2 3 ஏபிசி இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு எழுதுவோம்ல, அதெல்லாம் வந்து ஆர்டர்டு லிஸ்ட். வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நம்மளால பண்ண முடியும். கரெக்டா? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போயிட்டு 1 2 3 போட்டு நம்மளால லிஸ்ட் பண்ண முடியும். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அந்த மாதிரி. இல்லை ஏபிசி போட்டு பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரா இருக்கும். 1 2 3ங்கிறது ஒரு ஆர்டர். ஆனா அன்ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டாட் வைக்கலாம், இல்லைனா வந்து சர்க்கிள் போடலாம், இல்லை ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடலாம், இல்லைனா ஸ்டார் போடலாம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணல, அது அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டர் லிஸ்ட் நான் வந்து இங்கே கிரியேட் பண்றேன். ஓஎல் அப்படிங்கிறது அந்த டேகோட நேம், ஆர்டர் லிஸ்டோட டேக் நேம். அதுக்குள்ள நான் வந்து என்னோட லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கு எல்ஐ. ஸோ இப்போ இந்த எல்ஐ டேக்குள்ளதான் என்னோட லிஸ்ட் ஐட்டம்ஸை நான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சும்மா HTML, அடுத்து வந்து CSS, வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க போயிட்டு ரீலோட் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 3 போட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்றோம். அது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டமை 1ன்னு எடுத்துக்குது, ரெண்டாவது 2ன்னு எடுத்துக்குது, மூணாவது 3. நம்ம இந்த மாதிரி எத்தனை கொடுத்தாலும் அந்த நம்பர் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா அந்த ஆர்டர்ல மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். இந்த எல்ஐ வந்து லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவாங்க. நமக்கு தேவையான அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் அந்த எல்ஐ டேக்குள்ள போடணும். இதே விஷயத்த நான் அன்ஆர்டர் லிஸ்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஎல் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள சேம் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கேயுமே நம்ம அதே லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோமா? ஜஸ்ட் டைம் பீயிங் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டாட் டாட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டாட் டாட்டு இல்லை சர்க்கிள் இல்லை அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இந்த மாதிரி என்ன அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது அன்ஆர்டர் லிஸ்ட். நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அந்த ஏபிசி யூஸ் பண்ணுறது ஆர்டர் லிஸ்ட். ஓகே. ஸோ ஒரு லிஸ்ட்டை இப்படி தான் வந்து நம்ம கொண்டு வரணும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. ஓகே. ஸோ 2 டைப் ஆஃப் லிஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து வேற இன்னும் என்ன நம்ம பார்ப்போம்னா டேபிள்ஸ். ஸோ நம்மளால டேபிள்ஸும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு மார்க் ஷீட் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளோட காலேஜ்ல இல்லை ஸ்கூல்ஸ்ல நிறைய மார்க் ஷீட்ல பார்த்துருப்போம். அது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல சப்ஜெக்டோட நேமு, அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட ஓவரால் மார்க் என்ன,
அப்புறம் எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். இல்ல சம் டேபிள், ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மெயின்டைன் பண்ற, அட்டண்டன்ஸ் லிஸ்ட் மெயின்டைன் பண்ற ஒரு டேபிள், இந்த மாதிரி என்ன டேபிள் வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த டேபிளை எப்படி கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு சில டேக்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேக் டேபிள். டேபிள் தான் அந்த ஃபர்ஸ்ட் டேக், பேரண்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து டேபிள்னு நம்ம யோசிச்சாவே நிறைய ரோஸ் இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். ரோ காலம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சும்மா டேபிள்னு நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும் ஒரு டேபிள்னா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். பட் மெயினாக இதில் என்னன்னா ஒரு ஒரு ரோ, ஐ மீன் மல்டிபிள் ரோஸ், மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஸோ ரோன்றது இது, காலம்ஸ்ன்றது மேல இருந்து கீழே வெர்டிக்கல், அதுதான் வந்து காலம்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை நம்ம இங்கே HTML கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டேக், அதுக்குள்ள நம்ம ரோஸ் கிரியேட் பண்ணணும். நமக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்ண போறேன், டேபிள் ரோ. அப்போ அதோட அந்த டேக் நேம் என்னன்னா TR, டேபிள் ரோ. ஸோ இந்த டேபிள் ரோ ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் நான் போடுற TR வந்து ஃபர்ஸ்ட் ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு என்ன வேணும்னா என்னோட டேபிளோட ஹெட்டர் வேணும். கரெக்டா? மேல டேபிளோட ஹெட்டர்ல தானே வந்து எனக்கு நேமு, அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்ஸ், சப்ஜெக்ட் நேமு, ஓவரால் மார்க்ஸ், அப்புறம் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து என்னோட டேபிளோட ஹெட்டர் கொடுக்க போறேன். ஸோ டேபிள் ஹெட்டுக்கு TH. ஓகே, ஸோ இதுல நான் வந்து சப்ஜெக்ட் நேம், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அடுத்து வந்து என்னோட செகண்ட் ஹெட்டிங், ஸோ இது வந்து ஓவரால் மார்க்ஸ். ஸோ மூணாவது ஹெட்டிங் மார்க்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரோ. என்னோட ரெண்டாவது ரோல நான் வந்து ஆக்சுவல் டேட்டா கொடுக்கணும். கரெக்டா? இப்போ சப்ஜெக்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்கணும்னா, ஓகே, ஸோ டேட்டாவை கொடுக்கறதுக்கு டேக் வந்து டேபிள் டேட்டா, TD. ஸோ இதுல என்னோட சப்ஜெக்ட் நேம் மேபி மேக்ஸ். அடுத்தது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டுக்கு சப்ஜெக்ட் நேம் நான் கொடுக்கணும், மேக்ஸ் கொடுத்துட்டேன். அதோட ஓவரால் மார்க் கொடுக்கணும் அடுத்த டேட்டாவை. கரெக்டா? ஸோ அந்த டேட்டா வந்து 100, அதுதான் வந்து ஓவரால் மார்க். ஸோ ஜஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருப்போம், ஜஸ்ட் சும்மா 90 அந்த மாதிரி போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு இங்கே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த பார்டர் வரல. நான் பார்டருக்காக ஜஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன், பார்டர் 1 அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் இது வந்து ஒரு பார்டரை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுங்க. சப்ஜெக்ட் நேம் மேக்ஸ்ன்னு வந்துருச்சு, ஓவரால் மார்க்ஸ் 100, நான் எடுத்த மார்க்ஸ் வந்து 90. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இன்னொரு ரோ கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து சும்மா தமிழ் அப்படின்னு அடிச்சு 100க்கு ஒரு 80 சும்மா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு ரோ கிரியேட் ஆகி அதுக்கான டேட்டாஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிளில் கொண்டு வரதுக்கு இந்த டேக்ஸ்லாம் தான், டேபிள், டேபிள் ரோ, டேபிள் ஹெட், இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற டேக்னா இன்புட்ஸ். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணுங்க. மேபி அட் த எண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த டேக் வந்து இன்புட். இன்புட் வந்து எதுக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுளில் கூட நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ல, இது ஒரு டைப் ஆஃப் இன்புட். நான் இப்போ இங்கே என்ன டைப் பண்ணாலும் சம்திங் டைப் ஆகுதுல்ல, இது வந்து டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் டைப் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்புட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணுவீங்க. கரெக்டா?
ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து டாட்டா வரும், நீங்கள் டைப் பண்ணுறது வராது. அந்த ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் வரும். ஆனால் டிஃபால்ட்டாக டாட்டா வரும், நம்ம என்ன லெட்டர் டைப் பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அது வந்து டைப், அதாவது இன்புட் டைப் பாஸ்வேர்டு. இந்த மாதிரி இன்புட்ல நிறைய டைப் இருக்கு. ஸோ அதில் ஒன்று ரெண்டு நம்ம இப்போ பார்க்கலாம், மீதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்புட்டுக்கு டேக் நேம் இன்புட் தான். ஸோ இதுக்கும் க்ளோஸ் டேக் கிடையாது. இதுக்கு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இன்புட்டோட டைப் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே இன்னொரு இன்புட்டும் கிரியேட் பண்ணுறேன். இன்புட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டேன்னா, நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு டாட் மட்டும்தான் தெரியுமே தவிர நான் டைப் பண்ணுற லெட்டர் தெரியாது அந்த இன்புட்டில், அந்த பாக்ஸில். ஓகேவா? ஸோ அடுத்த இன்புட் வந்து வேற என்ன பண்ணலாம்? ஓகே, ரேடியோன்னு வைப்போமே. நான் இது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு பார்த்தேன்னா என்னோட இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நார்மல் டெக்ஸ்ட். ஸோ இப்போ என்னால் என்ன வேணா டைப் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி என்ன வேணா எல்லாம் டைப் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் இன்புட், ஒரு கூகுள் சர்ச்சோட இன்புட் பாக்ஸ் மாதிரி. ஆனால் இது பாஸ்வேர்டு இன்புட், கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டு இன்புட்ல நான் சொன்ன மாதிரி என்ன டைப் பண்ணாலும் டாட் தான் வரும். இப்போ நான் வந்து சம்திங் இங்கே ஒன்று டைப் பண்ணுறேன், ஆனால் இப்போ யாராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, கரெக்டா? வெறும் டாட் தான் வருது. ஸோ இது பாஸ்வேர்ட் டைப் இன்புட். அடுத்தது இதை வந்து ரேடியோ இன்புட், ரேடியோ டைப் இன்புட்னு சொல்லுவாங்க. ரேடியோ அப்படின்னா ஆப்ஷன்ஸ். இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். இதை வந்து ஆக்சுவலி இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து ஒரு லேபிள் போடணும். இப்போதைக்கு ஒரு கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்னு இருக்கும். ஸோ நான் இது வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் மாதிரி, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணலாம், எனி ஒன். ஸோ எனி ஒன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிளில் கொடுத்து செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ரேடியோ பட்டன் டைப்பில் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி இப்போ நான் இன்னொரு இது போட்டேன்னா இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஸர், ஓகேவா? ஸோ இப்போ போய் பார்த்தா நமக்கு 2 ரேடியோ பட்டன் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டும் இருக்கும் அண்ட் ப்ரொஃபஸரும் இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் இன்புட், 2 டைப் ஆஃப் ரேடியோ பட்டன். ஸோ இந்த மாதிரி நம்மளால வச்சுக்க முடியும். இது இப்போ ரேடியோ மாதிரி செக் பாக்ஸ்னு ஒரு டைப் இருக்கு. செக் பாக்ஸ்னா நம்ம செலக்ட் பண்றது, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்டையும் செலக்ட் பண்ணிப்பேன், ப்ரொஃபஸர்ஸையும் செலக்ட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி. ரேடியோங்கிறது எய்தர் ஒன் செலக்ட் பண்ண முடியும். செக் பாக்ஸ் வந்து எதுக்குன்னா செலக்ட் ஆல், இல்லை வந்து நான் மல்டிபிளாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த செக் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த டைப் ஆஃப் இன்புட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் இன்புட்ல நிறைய இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு ஃபைல் கூட நம்மளால அப்லோட் பண்ண முடியும். ஸோ இன்புட் டைப் வந்து ஃபைல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா ஒரு லோக்கல் ஃபைலை என்னால் இங்கே அப்லோட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலுன்னு இருக்கும். நான் இது கொடுத்தேன்னா எனக்கு நேவிகேட் ஆகி என்னோட ஃபைல் இருக்க இடத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே போனேன்னா இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் நான் ஏதாவது ஒன்று இப்படி செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ அந்த ஃபைல் செலக்ட் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ இங்கே இந்த ஃபைல் செலக்ஷனுக்கு இந்த இன்புட் டைப் ஃபைல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த இன்புட்ல. ஓகேங்களா? ஸோ அதுவும் இதெல்லாம் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ட் டைப். மேபி உங்களுக்கு வேணும்னா மற்ற எதுவும் நம்ம பார்க்கலாம், அண்ட் நீங்களும் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது வந்து நம்ம இன்புட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி ஒரு ஒரு நிறைய கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி.
ஒரு ட்ராப் டவுன்ல கொடுப்பாங்க. நான் எப்படி அதை காட்டுறேன். ஸோ அதுக்கு செலக்ட் டேக் அண்ட் ஆப்ஷன் டேக் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஆப்ஷன்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எனக்கு அது காட்டுறேன். ஸோ ஆப்ஷனில் என்ன பண்ணலாம்? ஓகே, இந்தியா, யுஎஸ்ஏ, யூகே, சம்திங் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இங்கே போனேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் நான் வந்து இப்போ யூஎஸ்ஏ செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்க முடியும், யூகே செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கிளிக், அவ்வளோதான். கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த ட்ராப் டவுன்ஸில் இருக்கிற விஷயங்களை நம்மளால் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம வீடியோ, ஐ மீன் ஆடியோ அண்ட் வீடியோ, இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி நம்ம இமேஜை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நம்மளால வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ்லாம் கொண்டு வர முடியும். நம்ம இப்போ வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம். என்கிட்ட ஒரு சாம்பிள் வீடியோ இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி ரெண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு டேக் நேம் வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வேணும்னா டைரக்டா அந்த வீடியோவை இதுக்குள்ள கொடுக்க முடியும், அதாவது சோர்ஸ்க்குள்ள. அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப்லையும் நம்மளால அந்த வீடியோவை கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே சோர்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலி இங்கே சோர்ஸ் கொடுத்தா ஒர்க்கும் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த வீடியோஸ்க்குள்ள சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இந்த சோர்ஸ் டேக்ல நான் வந்து எஸ்ஆர்சி அட்ரிபியூட் போட்டு என்னோட வீடியோவோட எக்ஸாக்ட் பாத்தை நான் போடணும். ஸோ இந்த மாதிரி என்னோட எக்ஸாக்ட் பாத்தை நான் போட்டுட்டேன்னா எனக்கு என்னோட வீடியோ இங்கே விசிபிளா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இங்கே கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணணும். அப்போதான் அது விசிபிளா இருக்கும். கண்ட்ரோல்ஸ், ஏன்னா அதுதான், அதில் தான் வந்து அந்த பாஸ் பட்டன், அதுக்கப்புறம் வந்து ப்ளே பட்டன், பாஸ் பட்டன், ஆடியோ சவுண்ட் வைக்கிறது இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் பெருசாக போகக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு வித்தும் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக சின்ன சைஸாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். ஸோ இதில் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும். நம்ம மேபி ஜஸ்ட் இங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகுதா, இங்கே எல்லாருக்கும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். நான் என்ன ஒரு சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வீடியோ கொடுத்தாலும் ப்ளே ஆகும். ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது ரன் ஆகலை, நான் ஃபுல் பாத் கொடுக்கும்போது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது இப்படி இருக்கும்போது இந்த ஸ்லாஷ் வந்து தப்பு. இப்படி கொடுக்கணும் வீடியோக்கு. ஆக்சுவலி அந்த ஃபுல் பாத் கொடுக்கும்போது அதை வந்து எக்ஸாக்டாக அதை ரீட் பண்ணாது. நம்ம இந்த பாத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்கும்போது அதை ரீட் பண்ணும். சம்டைம்ஸ் இது கொடுக்கும்போது ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட அந்த நான் எதுவுமே கொடுக்காம வெறும் வீடியோ நேம் மட்டும் கொடுத்தல, அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, என்னோட வீடியோவும் என்னோட இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலும் சேம் ஃபோல்டர்ல இருக்கும்போது நான் ஃபுல் பாத் இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட அந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தால் போதும். அதனாலதான் நான் அந்த வந்து வீடியோ 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், நான் அந்த ஸ்லாஷ் மாத்திட்டேன் இந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு அதை கரெக்டாக ரீட் பண்ணி எனக்கு இந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இதை வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்வர்ட் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்லாஷ்க்கு நேமு. அந்த ஸ்லாஷ் மாறினாலும் வீடியோ ப்ளே ஆகாது. சிம்பிள். நம்ம இது எதுவுமே கொடுக்காம வெறும் வீடியோ நேம் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல தான் இருக்கு. அதனால ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோவை கொண்டு வர இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ளே பட்டன் எல்லாம் வர்றதுக்காக. இதுல இருக்க இந்த ப்ளே பட்டன், இந்த ஆடியோ மியூட் பண்றது, இல்ல ஃபுல் ஸ்க்ரீனு, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா டவுன்லோட் அதெல்லாம் காட்டும், அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்க முடியும். ஓகேவா?
ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்புட் நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து லாகின் பேஜ்ல வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்ம் டேக் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். ஸோ ஃபார்ம் டேக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் அது வந்து ஒரு ஃபார்முக்குள்ள இருக்கு, ஒரு ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முக்குள்ள நமக்கு என்னென்னலாம் வேணும்னா, இன்புட்ஸ் நிறைய வேணும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வாங்குறதுக்கு ஒரு இன்புட், அடுத்தது பாஸ்வேர்ட் வாங்குறதுக்கு ஒரு இன்புட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் நேம்ன்றது யூசர் நேம் தான் அப்படின்றது யூசருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேக் ஏதாவது ஒரு டேக் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க இங்க யோசிக்கலாம், நான் ஏன் லேபிள் டேக் கொடுக்குறேன், ஏன் நம்ம பேராகிராஃப் டேக் கொடுக்க கூடாதா, இல்ல ஹெட்டர் டேக் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொடுக்கலாம். ஆனா இந்த லேபிள் டேக்குக்கு வேற சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஹெட்டர் டேக் கொடுத்தா அது ஹெட்டிங் ஸ்டைல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அது நமக்கு தேவையில்ல ஃபார்ம்ல. அந்த லெவலுக்கு பெருசு பெருசா டெக்ஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேராகிராஃப் டேக் கொடுத்தா அதுக்குன்னு சில டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். அதுவும் நமக்கு வந்து அன்வான்டட், நமக்கு வேற ஸ்டைல்ஸ் தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இல்லை நமக்கு பேராகிராஃப் டேகே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த லேபிள் டேக் எதுக்காகனா, யூஸ்வலா ஒரு ஃபார்ம்ல ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு அப்படின்னா, அதை வந்து லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட்டை ரெஃபர் பண்ற ஒரு நேம், அதை வந்து லேபிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்புட்டை இது ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லேபிள் டேக். ஆல்சோ இதுல ஒரு ஃபார் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த ஃபார் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி தான் இன்புட்டையும் இந்த லேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்க வந்து இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட டைப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல என்னால நேம்னு ஒரு அட்ரிபியூட் சேர்க்க முடியும். யூசர் நேம் சும்மா இது வந்து எதுக்குன்னா இந்த டேகுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்கான ஒரு அட்ரிபியூட். இப்போ நான் இது ரெண்டும் இப்படி ஒன்னா கொடுத்துட்டேன்னா இது ரெண்டும் மேப்ல இருக்கும். இப்போ ரெண்டுமே இப்போ ஒன்னா இருக்கும், மேப் ஆயிடும் இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது. ஆனா இந்த ஃபார் டேகை என்னால பேராகிராஃப் டேக்ல யூஸ் பண்ண முடியாது, லேபிள் டேக்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் லேபிள் டேக் நமக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த யூசர் நேம் இருக்கும். நான் இப்போ வந்து என்ன வேணா இங்கே டைப் பண்ணிக்கலாம், நார்மல் டெக்ஸ்ட் தானே. ஸோ அதனால இப்போ அடுத்த லேபிள் நான் ஆட் பண்றேன்னா, அடுத்த லேபிள் அது வந்து பாஸ்வேர்டு அதுக்கான இன்புட் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்து என்னால் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஃபார்ம் ஃபீல்டு வேணாலும் கொடுத்துட்டே போக முடியும். இப்போதைக்கு நான் 2 வச்சிருக்கேன், நீங்கள் எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இன்னும் ஒரு 2-3 டேக் இம்பார்ட்டண்டான டேக்ஸ் இருக்கு, அதையும் ஜஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது, இப்போ நம்ம ஆடியோ சேம். ஜஸ்ட் நீங்கள் ஆடியோ டேக் போட்டு எப்பயும் போல எஸ்ஆர்சி சோர்ஸ் டேக் போட்டு நம்ம அதுக்குள்ள சோர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் டேக் போட்டு அதில் எஸ்ஆர்சின்னு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணி அந்த பாத்தை கொடுத்தோன்னா ஆடியோ வந்துடும். ஆடியோ ஃபைல் வீடியோ மாதிரியே ரெண்டர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஆடியோ ஃபைல் இல்லை, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் அதோட டேக் சின்டாக்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இப்போ இன்புட் நம்ம ரெண்டர் பண்ணும்போது இந்த சைஸ்ல தான் இருக்கு. அதாவது இந்த மாதிரி சின்னதா ஒரு சைஸ்ல ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு எனக்கு டைப் பண்றதுக்கும். என்னால பார்க்கறதுக்கு ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு. இதுவே நான் வந்து பெருசா ஒன்று டைப் பண்ணணும். இப்போ அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே 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 நிறைய வரும். ஃபர்ஸ்ட் வந்து டோர் நம்பர், அடுத்தது வந்து ஸ்ட்ரீட்டோட நேமு, அடுத்தது வந்து ஏரியா நேமு, லேண்ட்மார்க், இந்த மாதிரி நிறைய நம்ம ஆட் பண்ணுவோம்ல. அதெல்லாம் இந்த ஒரு இன்புட்ல நம்மளால பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் தான் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இப்போ இந்த டேக்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த டேக் ஐ மீன் இது ஒரு இன்புட் தான். டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது ஒன் டைப் ஆஃப் இன்புட். பட் நம்மளால எவ்வளோ பெருசா வேணாலும் அந்த இன்புட்டோட ஹைட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா,
இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 என்டர் ஸ்ட்ரீட் 1, அடுத்து வந்து லேண்ட்மார்க், அடுத்து வந்து வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை வேணால் என்டர் பண்ணி ஜஸ்ட் எவ்வளோ பெருசு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்து எவ்வளோ சைஸ் வேணாலும் இந்த இதை வச்சு ரீசைஸ் பண்ணியும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இன்புட் வேணும், யூசர் வந்து பெருசா நிறைய டைப் பண்ணுவாங்க, அட்ரஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ ஃபார்ம் நம்ம பண்ணிட்டோம், அதை எப்படி சப்மிட் பண்றது? இப்போ நார்மலா கூகுள் போனீங்கன்னா கூட இந்த கூகுள் சர்ச்ல நம்ம சம்திங் இப்படி டைப் பண்ணிட்டு என்ட்ரு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு பட்டன் இருக்கும், மொபைல்னா ஒரு பட்டன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த அந்த நம்ம என்ன சர்ச் பண்ணோமோ அது வந்து போகும். ஒரு பட்டன். ஸோ அங்க தேவை ஒரு பட்டன். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏஐ மோடுக்கு போகணும்னா இங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு, கிளிக் பண்ணணும் நானு. ஸோ இதை வந்து பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு பட்டனை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கு, அதுதான் பட்டன். ஸோ இது இப்போ நான் வந்து சப்மிட் இப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த இது வந்து ஒரு பட்டன் மாதிரி என்னோட இதுல ஐ மீன் என்னோட அப்ளிகேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சப்மிட் பட்டன் இருக்கா? ஸோ சப்மிட் ஒரு பட்டன் மாதிரி, ஒரு பட்டன் ஷேப், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி இது வந்து கிளிக்கபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் எனக்கு. நான் அதை கிளிக் பண்ணா எனக்கு கிளிக் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு பட்டனை கொண்டு வரதுக்கு இந்த பட்டன் அப்படிங்கிற இந்த டேகை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம இது எல்லாமே தனித்தனியா பார்த்தோம். அடுத்தது இன்னொரு டேக் பார்ப்போம். அது வந்து டிவ் அப்படின்ற ஒரு டேக். இது வந்து மோஸ்ட்லி எல்லா டெவலப்பர்ஸும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா இது இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டெய்னர் செக்ஷனை கிரியேட் பண்ற ஒரு டேக். ஸோ ஒரு கண்டெய்னர்னா எப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நம்மளோட பேஜோட ஃபுல் பேஜையும் ஒரு கண்டெய்னர் நிறைய கண்டெய்னர்ஸா கிரியேட் பண்ண முடியும். அந்த கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்றதுக்கு இந்த டிவ் டேக் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இங்க ஃபார்ம் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது எல்லாமே சைட்ல வந்துச்சு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ ஹரிசாண்டல் ஐ மீன் அந்த ஹரிசாண்டல் லைனோ இல்ல பிரேக் டேகோ போடாம அது வந்து என்னோட அடுத்த லைனுக்கு வரல. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலயே எல்லாம் போயிருக்கா? நான் என்னதான் அடுத்தடுத்த லைன்ல அந்த கோடு ரைட் பண்ணாலும் அது புது புது லைன்ல வரல. ஒரே லைன்ல தான் எடுத்துக்குது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு, இங்கேயும் ஒரே லைன்ல இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த டிவ் என்ன பண்ணும்னா புதுசா தான் ஒரு லைனை கிரியேட் பண்ணும். இது என்ன பண்ணும்னா ஒரு அதாவது நம்ம ஸ்கிரீன் சைஸோட மொத்த வித்தையும் அந்த ஒரு ரோ ஃபுல்லா இந்த டிவ் வந்து ஆக்குபை பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு காட்டுறேன். ஸோ இப்போ அது வந்து கண்டெய்னர் எலமெண்ட் அப்படின்னு நான் சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை காட்டுறேன், அது எப்படி ஏன் அது வந்து அவ்வளோ பெருசா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் இது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்கிரீன் சைஸு. இப்படி வச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்கிரீன், இதுதான் நம்மளோட ஸ்கிரீனோட எண்டு. ஓகே. இப்போ இங்க பாருங்களேன், இதெல்லாம் ஒரு ஒரு இன்புட்டா, இதெல்லாம் நான் இப்படி ஹோவர் பண்ணும்போது அந்த ஒரு ப்ளூ கலர் ஒன்று வருது பாருங்களேன், ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ். அது என்னன்னா அந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிற ஸ்பேஸ், ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் அந்த ப்ளூ கலர்ல காட்டுறது. ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்டுங்கிறது பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் எடுத்துக்குது, இன்புட்னா இவ்வளவுதான் எடுத்துக்குது. ஆனா நான் இந்த எலமெண்ட்டை நான் இப்படி பண்றேன் பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் பாருங்க, எட்ஜ் வரைக்கும் போதா? இங்க பாருங்க, இந்த எண்டு வரைக்கும் வருது பாருங்க. என்னோட ஃபைல் என்னோட ஓவரால் ஸ்கிரீனோட எட்ஜ் வரைக்கும் போகும். ஸோ என்னோட மொத்த அந்த ஒரு ஃபுல் ரோவையும் இந்த டிவ் எலமெண்ட் ஆக்குபை பண்ணும். அதை தான் வந்து நம்ம சொல்றோம் கண்டெய்னர் எலமெண்ட். இது ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணும். இப்போ நான் இன்னொரு டிவ் நான் கிரியேட் பண்றேன்னா, இப்போ இதுக்கப்புறம் இப்படி இங்க இன்னொன்று போட்டுட்டு இன்னொரு டிவ் இப்படி போறேன்னா இது வந்து கண்டெய்னர் 2. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னா
எனக்கு புது ரோவை கிரியேட் பண்ணும். இங்க பாத்தீங்களா எனக்கு புது ரோ வந்துருச்சா? இங்க ஈவன் எனக்கு இங்க கேப் இருந்தாலும் அந்த கேப் வந்து அது எடுத்துக்கல. புதுசா தான் கிரியேட் பண்ணுது. ஸோ புது கண்டெய்னரை தான் அது கிரியேட் பண்ணும். இப்போ நான் இதை ஹோவர் பண்ணா ஃபுல் ரோ எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஹோவர் பண்ணா ஃபுல் ரோ எடுத்துக்கும். ஸோ div டேக் வந்து ஒரு ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்றதுக்கு இல்ல ஒரு செக்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் விஷயத்த நான் அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த div டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல இன்னொரு டேக் இருக்கு. ஸ்பேன் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் a minute. ஸோ இந்த div மாதிரி நமக்கு ஸ்பேனுங்கிற ஒரு டேக் இருக்கு. அது வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்போ இது எப்படி ஒரு ஃபுல் ரோவை எடுத்துக்குதோ, ஸ்பேன் வந்து அந்த ஒரு எலமெண்டா அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஆனா இந்த div பண்ற எல்லா வேலையும் அதுவும் பண்ணும். ஆனா அந்த எலமெண்ட் எவ்வளவோ அதுக்கான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பேன் வந்து அதோட டேக் நேம் ஸ்பேனே தான் அதோட டேக் நேம். இப்போ நான் இங்க வந்து சும்மா எலமெண்ட் 1 இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணும்னா, இப்போ இங்க வந்துருக்குங்களா? இதுக்கு இப்போ இதை நான் இதோட சைஸ் எவ்வளவு எடுத்துக்குதுன்னு நான் இப்படி பார்க்கறேன்னா, அந்த இது கரெக்டா பாருங்களேன். கரெக்டா அந்த ஈயோட எண்ட் ஆயிடுது. ஸோ அதை தாண்டி அதை எடுத்துக்காது. ஒரு எலமெண்ட் எனக்கு எவ்வளோ அதோட வித்து, அதாவது அதோட சைஸ் எவ்வளவோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அந்த சைஸ் வந்து ஓவரால் ஸ்க்ரீன்ல அவ்வளோ மட்டும் தான் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பேன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்க பேராகிராஃப் டேக் நம்ம இங்க மேல யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அது பாருங்க அதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனா அப்போ இதுக்கும் இப்போ பேராகிராஃப் டேக்குக்கும் div டேக்குக்கும் என்ன அப்போ வித்தியாசம் அப்படின்னு நம்ம யோசிச்சா ஒரு டவுட் வரும்ல. ஏன்னா இதுவும் ஃபுல் இதுதான் எடுத்துக்குது, ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது. டிவ்வும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது. நான் இப்போ கண்டெய்னர்னு சொன்னேன், கரெக்டா? ஆனா இங்க பேராகிராஃப் டேக்குக்கு பாருங்க, இங்க மேல கீழே ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஒரு இது ஸ்பேஸ் தெரியுதா? அது என்னன்னா மார்ஜின் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா மேல கீழே அந்த எலமெண்ட்டுக்கு மேலையும் கீழையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இந்த பேராகிராஃப் டேக் அப்ளை பண்ணும். ஆனா இந்த div டேக் அப்படி அப்ளை பண்ணாது. இந்த இதுக்கு மேல கீழே பாருங்க அந்த எல்லோ கலர் இல்ல, கரெக்டா? ஸோ இந்த div ஒரு என்டையர் கண்டெய்னரை தான் கிரியேட் பண்ணுமே தவிர எக்ஸ்ட்ரா கேப் அப்ளை பண்ணாது. ஆனா பேராகிராஃப் டேகா இருக்கட்டும், ஹெட்டிங் டேகா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்குன்னு சில ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு டிஃபால்ட். அந்த ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டியை அது அப்ளை பண்ணும். இப்போ எப்படி ஹெட்டிங் டேக்கு அந்த போல்டு அதெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் இந்த div டேக்ல வராது. பேராகிராஃப் டேக்ல வர அந்த எக்ஸ்ட்ரா பேடிங், அந்த ஸ்டைல், அந்த சைஸ் அதெல்லாம் பேராகிராஃப் டேக் வரும். ஆனால் div டேக்ல வராது. divன்றது ஒரு ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் தான் ரெண்டர் பண்ணும். ஆனா ஒரு கண்டெய்னருக்குள்ள ரெண்டர் பண்ணும். அதுதான் இதுக்குள்ள அந்த வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்டெய்னர் ஒரு ஃபுல் ரோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஆனா உள்ள அந்த அதுக்குள்ள இருக்க டேக்குள்ள இருக்க அந்த டிஃபரன்ஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்டைல் ரிலேட்டடான டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற டேக்ஸ் அண்ட் HTML-ல நம்ம நீங்க என்ன ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் இந்த டேக்ஸ்லாம் தான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் இப்போ நிறைய டேக்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அப்பதான் வந்து உங்களுக்கும் அதுல என்ன இருக்கு, எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த மாதிரிலாம் தெரியும். அண்ட் ஆல்சோ மேனுவலி ஒரு டேக் நேமையும் டைப் பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு டேக் நேம் மோஸ்ட்லி HTML வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. எல்லா டேக் நேமுமே நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்புட் அதுதான் அந்த டேக் நேமே. வீடியோனா வீடியோ தான் டேக் நேம், ஆடியோனா ஆடியோ தான் டேக் நேம், ஹெட்டிங்னா H1 தான் அதோட டேக் நேம், பேராகிராஃப்னா P தான் அதோட டேக் நேம், டேபிள்னா டேபிள். ஸோ நம்ம இங்கிலீஷ் வேர்டு என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அதை தான் டேக் நேமா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ டேக் நேம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட் எல்லாமே
ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ற வேர்டா தான் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா வந்து அந்த டேக் நேம் எல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது பழகிடும். அண்ட் ஆல்சோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நேம்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த டேக் நேம் இது எல்லாமே இந்த டேக் நேம் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஒன்று ஒன்றா நீங்க ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது இல்லாம இன்னும் வேற நிறைய டேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய ரிப்பீட்டடா யூஸ் பண்றது, மோஸ்டா யூஸ் பண்ற டேக்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் இப்போ கவர் பண்ணோம். இன்னும் இது இல்லாம நிறைய டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டேக்ல என்ன எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ நான் வந்து சில டேக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் நீங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகும், அது என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.